எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக கண்டினியூஸாக ரைஸ் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்ட் வீக்குடைய எண்டில் ஒரு கரெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது எதனால் மார்க்கெட் ஒரு லாஸ்ட் 3 டேஸாக கரெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன ரீசன்? ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட் இன்னும் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும், எந்த செக்டார் அதிகமான செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரேலி கண்டினியூஸாக ரைஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் செப்டம்பர் மந்தோடைய எண்டில் யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான். பட் நான் லாஸ்ட் வீக்குடைய வீடியோவிலே சொல்லியிருக்கேன், இந்த ஒரு சுச்சுவேஷனில் வரக்கூடிய ஒவ்வொரு எக்கனாமிக்கல் டேட்டாவுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் வீக் இந்த யூஎஸ் ஜாப் டேட்டா என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் 3.5 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு வீக்கான ஒரு டேட்டாவாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுதான் இன்வெஸ்டர்ஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷன் குறைவதுக்கு காரணம். ஏன்னா ஜாப்லெஸ் டேட்டா அதிகமாக வந்துச்சு, ஜாப் ஓப்பனிங் கம்மியாக இருந்தது அப்படின்னாலே ரெசெஷன் ஃபியர் வரும். மார்க்கெட் ஆல் டைம் ஹைல ரெக்கார்டு ஹைல ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துல எந்த ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மார்க்கெட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் டாப் ஜோனில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் ட்ரேட் ஆக போகுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லையும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இன்னுமே டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது லாஸ்ட் வீக் என்ன பார்த்துருந்தோம், நிஃப்டியை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓவராலாக நிஃப்டி இந்த டாப்ல இருந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு. அடுத்த நாள் மார்க்கெட் இன்கேஸ் இந்த டாப் டு டாப் நம்ம பார்க்கணும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டுமே ஃபர்தராக ஒரு நியூ ஹை கிரியேட் ஆகும். அது வரைக்குமே இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நான் பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் இந்த வேலை தான் நடக்கும் அப்படின்ட்டு. இங்கேருந்து ரைஸ் ஆகுதுலே, இப்போ டாப் டு டாப் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. இப்போ இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டை கவனிச்சு பாருங்க. ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் தேர்ட் சப்போர்ட் எங்கே நிற்கும், இந்த ஜோனில் தான் நிற்கும். ஓகே, ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே நிஃப்டி ஃபால் ஆகும்போது இமீடியட்டாக 24,660 நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெண்ட் ரைஸ் ஆனது இருக்கு இல்லையா, இப்போ இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டை கவனிச்சு பாருங்கள். கண்டினியூஸாக இந்த ட்ரெண்டு இந்த வேலை தான் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ இது பிரேக் பண்ணும்போது அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 24,665 இருக்கும். ஸோ அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட நமக்கு 25,150லேருந்து 160ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 24,665 24,670 இந்த ஜோனாக இருக்கும். இந்த வாரமும் இனிஷியலாக மார்க்கெட் செல் ஆஃப்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃப்ரைடே ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த லேபர் டேட்டா நெகட்டிவ் வந்ததுனால, இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபால் ஆனதுனால ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு. கரெக்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஈவன் தோ மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது கரெக்டாக எங்கே நிற்குது பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் நிற்குதா. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் லோவை, அதாவது 50,430 இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே ஃபர்தராக கீழே ஃபால் ஆகும். இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் ஆகி மேலே பவுன்ஸ் ஆகுதா. அப்போ இந்த இடம் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டான சப்போர்ட். இதே சப்போர்ட்டில் தான் இப்போவும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, க்ளோசிங் பாருங்கள், ஒன்று இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட், ரெண்டாவது இங்கேருந்து ஃபால் ஆகுது பாருங்கள், இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் கரெக்டாக இந்த இடத்துல நிற்குது. அதனால் மார்க்கெட் 50,400க்கு பிலோவில் உடைக்கும் போது மட்டுமே இது இன்னும் ஃபர்தராக சிக்னிஃபிகண்டான செல்லிங் ட்ரெண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
பொதுவாக இந்த மாதிரி ட்ரெண்டு பிரேக் அவுட் பண்ணி வரக்கூடியது வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் இருந்து எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 50,200 இருக்கும். ஓகே, இதை உடைச்சா மட்டுமே 50,200 வரைக்கும் ஃபாலோ ஆகலாம். இமீடியட்டாக சப்போர்ட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ரியல் டைம் மார்க்கெட்டில் எந்த ஒரு டெக்னிக்கை இப்போ மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது, இது கீழே ஃபாலா இல்லை ரைஸா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எந்த இடத்துல டேர்னிங் எடுக்கும், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எவ்வளோ தூரம் போகும், இதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது ஈஸி. பட் ரியல் டைம் மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா ரியல் டைம் மார்க்கெட்டில் தான் நம்மளால் மணி மேக் பண்ண முடியும். இந்த வேவ் அனாலிசிஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டெய்லியுமே அதனால தான் பப்ளிக்காக ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேறு எந்த ஒரு இடத்துலையும் இந்த அளவுக்கு வந்து ப்ரூஃப்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃப்ரைடே போஸ்ட் பண்ணது 10 o'clock நான் போஸ்ட் பண்ணது என்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான். பட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் லெவல் டச் பண்ணியிருக்கு. 50,910 900ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட், இன்ட்ராடே சப்போர்ட் ரீச் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஆகும். இந்த இம்பல்ஸ் வந்து மினிமம் 50,100 வரைக்குமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். சரி, மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிட்டே இருக்கு. இதில் பாருங்கள், கீழே ஃபால் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டில் 50,900. இந்த 50,900லேருந்து சப்போர்ட் எடுத்து இந்த இம்பல்ஸ் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், 51,100 வரைக்கும் ரைஸ் ஆகிடும். மார்க்கெட் ஃபால் ஆகிற மார்க்கெட்டு தான், ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும். அப்போ நான் இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுப்பேன். 50,100 வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். எனக்கு வந்து எங்கே எவ்வளோ தூரம் இம்பல்ஸ் ஆகும் கிளியராக தெரிஞ்சிருச்சு. என்ட்ரி டார்கெட் தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் இது கீழே வந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் போடுறதா இல்லை ஆவரேஜ் பண்ணுறதா அதுவும் வந்து தெரியும். ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஆவரேஜ் பண்ணுவேன். ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுவேன். இப்போ நான் போஸ்ட் பண்ணது பாருங்கள், 10:17 லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக இந்த ஜோனில் 50,070 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கா. 50,900லேருந்து 51,070 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 170 பாயிண்ட் வரைக்கும், 160லேருந்து 170 பாயிண்ட், மினிமம் 160 பாயிண்ட்டு, மேக்ஸிமம் 50,900லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 170 பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிருக்கா, புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடேயில் ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது வந்து ஒரு பேசிக்ஸ் தான். அட்வான்ஸ் வேவ் அனாலிசிஸை ஃபஸ்ட்டு சேனல் லைவ் மார்க்கெட்டில் நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். வேறு எந்த பெய்டு டிப்ஸோ ப்ரீமியம் குரூப்போ எந்த இதுவும் கிடையாது. இந்த பணத்தை வந்து மாற்றி கொடுக்குறேன், ட்ரிபிள் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி எந்த இதுவும் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ஸை ரியல் டைமாக பப்ளிக்கு ப்ரூஃப் பண்ணுறோம். ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஃபைன். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது அதிகமாக செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது பப்ளிக் செக்டார் பேங்க் அண்ட் பேங்க்ஸ். குறிப்பாக வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வந்து பாருங்கள், இது வரைக்கும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. இந்த சேனலில் வரும்போது ஒரு டைம் கூட மார்க்கெட் வந்து திரும்பவும் புல் பேக் எடுத்தது. இந்த முறை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கண்டினியூஸாக சஸ்டைன் ஆகுது பாருங்கள். அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து 6,000 வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்கில் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு கரெக்ஷன் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிற, நீங்கள் எஸ்பிஐ எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த இடத்துல பாருங்கள், ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனில் தான் ட்ரேட் ஆக போகுது. இதை உடைக்கும் போது, இந்த லாஸ்ட் வீக்குடைய லோவோட உடைக்கும் போது நெக்ஸ்ட் வந்து 760ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். தென் பெஸ்ட்டு சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு டைமும் 650 750 இந்த ஜோன்லலாம் வரும்போது இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக பை பண்ணுவாங்க. திரும்பவும் இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் பொசிஷனலாக வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான், அப்சைடில் தான் ட்ரேட் ஆகும். ஃபைன். இதில் முக்கியமாக செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது பப்ளிக் செக்டார் பேங்க். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி செக்டார் சொல்லலாம். எனர்ஜி அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் இது எல்லாமே வந்து ஹைலி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஃபஸ்ட்டு பேங்க்ஸு, குறிப்பாக பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு
செகண்ட் வந்து எனர்ஜி செக்டார், தேர்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். இது எல்லாமே வந்து ஹைலி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸ்டாக் வைஸாக பார்க்கும்போது இந்த வாரம் வந்து குறிப்பிட்ட ஒரு 2 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஸ்விங் ட்ரேடுன்னு வரும்போது மார்க்கெட் உங்களுக்கு அப் ட்ரெண்டில் போனால் மட்டுமே ப்ராஃபிட்டு. இந்த 2 ஸ்டாக்குமே லாஸ்ட் வீக் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஏஷியன் பெயிண்ட். பொதுவாக வந்து இந்த பெயிண்ட் ஸ்டாக் எல்லாமே க்ரூட் ஆயிலினுடைய விலை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக குறையும் போது பெயிண்ட் ஸ்டாக்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வரும். பிகாஸ் கிட்டத்தட்ட 55% 60% வந்து மூலப்பொருள் க்ரூட் ஆயில், பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் வந்து க்ரூட் ஆயில் தான். அப்போ க்ரூட் ஆயிலினுடைய விலை கம்மியாகும் போது இவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து குறையும். ஸோ இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இவங்க விற்கிறது என்னவோ சேம் அதே ரேட்டில் தான் விற்பாங்க. ஆனால் க்ரூட் ஆயிலினுடைய வாங்குற போது விலை குறையும் போது, க்ரூட் ஆயிலினுடைய விலை குறைஞ்சிச்சுன்னா பெயிண்ட் விலை குறைப்பாங்களா? குறைக்க மாட்டாங்க. இது ப்ராஃபிட்டபுளாக மாறும். சரி, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வரக்கூடிய ரிசல்ட்ஸில் சீசனில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து கோஃபோர்க் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த இடத்துல வந்து டபுள் டாப் ஜோன் பிரேக் அவுட் ஆகிருக்கு, கண்டினியூஸாக ரைஸ் ஆகும். மார்க்கெட் இறங்கும் போது இந்த 2 ஸ்டாக் பாருங்கள் கண்டினியூஸாக ரைஸ் ஆகுதா. ஸோ தொடர்ச்சியாக இதிலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஒரு 2 to 3 days இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 6000 இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6350 or 6400 மேக்ஸிமம். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும் இந்த லோ உடைக்கும் போது, ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 முறை சப்போர்ட் எடுத்துருக்கு, இதையும் உடைச்சிருக்கு. அப்போது இன்கேஸ் மேலே ஃபால் ஆனால் கூட இந்த 6000ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த லோ உடைக்கும் போது ஃபர்தராக 5400 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இதை உடைச்சி மேலே வந்தாலும் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு ஃபர்தராக கண்டினியூ ஆகும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் கீழே மேலே ஃபால் ஆகுதா. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 6010, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 6400. பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது கீழே ஃபால் ஆகிறது டுவோர்ட்ஸ் 5400 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைன், இந்த வாரம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.